முடிவை உண்டாக்கும் நம்பிக்கை. எல்லாம் சொல்லுங்க, முடிவை உண்டாக்கும் நம்பிக்கை. அப்படி சொல்லுங்க, முடிவை உண்டாக்கும் நம்பிக்கை. உன் நம்பிக்கை தான் உன் பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வர போகுது. உன் நம்பிக்கை தான் உன் போராட்டத்திற்கு முடிவை கொண்டு வர போகுது. உன் நம்பிக்கை தான் உன்னுடைய எல்லா சோதனைக்கு ஒரு முடிவை கொண்டு வர போகுது. நம்பிக்கை தான் உன்னுடைய எல்லா போராட்டத்துக்கும் ஒரு பெரிய முடிவை சீக்கிரமாய் கொண்டு வர போகுது. ஆமென். ஹalleluya. எல்லாத்துக்கும் முடிவு உண்டு. இந்த நம்பிக்கையோடு இருங்க. இந்த நம்பிக்கை விட்டுறாதீங்க. உங்களுடைய விசுவாசத்திற்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லிவிட்டார். உங்க விசுவாசம் கெட்டு போகாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யாத, வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பா, எங்க நம்பிக்கையை காப்பாற்றலாம்ப்பா, எங்க நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம், எங்களுக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்துக்காக ஸ்தோத்திரம். நம்ம கிட்ட ஒரே ஒன்றுதான், நம்பிக்கை தான், விசுவாசம் என்று சொல்லுகிறோம். அது ஒன்றுதான் நம்ம கிட்ட இருக்குது. அதுதான் எல்லாத்துக்கும் முடிவு கொண்டு வருவதுதான். நீ அல்ல, நான் அல்ல, மனுஷன் அல்ல, உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் அல்ல, உனக்கு முடிவை கொண்டு வர போகிறது உன் நம்பிக்கை தான். நீ எப்படி நம்புறியோ அப்படியே நடக்க போகுது. கையை தட்டுங்க, தட்டுங்க. நீ எப்படி நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அப்படியே ஆண்டவர் செய்வார். அப்படியே ஆகிறது. நடக்க போகுது. எப்படி நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அப்படி நடக்கும். நம்பிக்கை போகாது என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். இப்போ எல்லாவற்றுக்கும் முடிவு. அந்த வசனத்திலேயே முன்னாடி வார்த்தை என்னவென்றால், நிச்சயமாகவே உன் நம்பிக்கை நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொல்றாரு. நான் அந்த அதிகாரத்தை முழுசா காலையிலிருந்து பற்றி பாக்குறேன். அங்க என்ன பிரச்சனை இருக்குது, எதுக்கு முடிவு நானும் பற்றி பார்க்கிறேன். ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய பிரசங்கெல்லாம் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவோம்னா, ஒரு சப்ஜெக்ட் ஆண்டு ஒரு வசனம் சொல்றாருன்னா அங்கதான் இருக்கணும். அங்க ஜம்ப் அடிக்கிறது, இங்கே ஜம்ப் அடிக்கிறது, அதெல்லாம் பெரிய பிரசங்கிகளாலாம் நம்ம பண்ணக்கூடாது. தேவன் கொடுத்த வார்த்தை என்னவோ அதே கட்ட ஜனங்களுக்கு நமக்கு வந்து சேருபடி செய்யுது. நான் அந்த அதிகாரத்தை தேடுறேன். என்ன முடிவு, எதுக்கு முடிவு, சம்பந்தமே இல்லாம நடுவில் கொண்டு வந்துருக்குது. அந்த வசனம் படிங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. முழு வசனம் நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க. அந்த வார்த்தைக்கும் அந்த அதிகாரத்தை வசனத்துக்கு சம்மந்தம் இருக்கு. எதை முடிவு கொண்டு வர போறோம், அங்க என்ன பிரச்சனை இருக்குது, எதை முடிக்க போறாரு, எதுக்கு முடிவு அங்க வருது. ரொம்ப நான் காலையில் எழுத்து ஆண்டவருக்கு ரொம்ப நேரம் வாசிக்கலாம் ஆண்டு கேட்கிறேன். நிச்சயமாகவே முடிவு. பைபிள் படிக்கும்போது பாருங்க, சரித்திரங்கள் வேற, தீர்க்க தரிசன புத்தகங்கள் வேற, சுவிசேஷங்கள் வேற. எல்லாம் ஒவ்வொரு விதமாய் நாம் படிக்க வேண்டும். சரித்திரங்களை சரித்திரமாக நாம் படிக்க வேண்டும். ஆவிக்குரிய அர்த்தங்கள் அது அப்புறமா ஆண்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சரித்திரத்தை சரித்திரமாக படிக்கணும். தீர்க்க தரிசன புத்தகங்களை தீர்க்க தரிசனமாய் படிக்கணும். சுவிசேஷத்தை சுவிசேஷமாய் படிக்கணும். இந்த தீர்க்க தரிசனம் நீதிமொழிகள் இது ஒரு தீர்க்க தரிசனம் போலதான். தீர்க்க தரிசனம் முழு பைபிள் தீர்க்க தரிசனம் தான். இங்க நீதிமொழிகள் ஒரு தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனங்களை படிக்கும்போது சம்பந்தம் இல்லாத வார்த்தைகள் நல்ல வரும். ஒருத்தருக்கு சம்பந்தமே இருக்காது. சம்பந்தம் இல்லாத வார்த்தைகள் தீர்க்க தரிசனம் அப்படிதான் வரும். அதனால சம்பந்தமே இல்லையா என்று எழுதக்கூடாது. நீங்க அதிகாரத்தை ஆழ்ந்து நீங்க படிக்கும் பொழுது ஆவியானவர் கனெக்ட் பண்ணி விடுவார் எல்லாவற்றையும். இந்த இடத்துல கூட